ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். மஞ்சள் வீரன் படத்திலிருந்து டிடிஎஃப் வாசன் நீக்கம். இது என்னடா சூப்பர் ஸ்டாருக்கு வந்த சோதனை? யூடியூப்ல பைக்ல வேகமா ஓட்டி இலசுகளிடம் பிரபலமானவர் தான் இந்த டிடிஎஃப் வாசன். பைபாஸ் சாலையில தனது ஹெல்மெட்டில் கேமராவை வச்சு அளவுக்கு மீறிய வேகத்துல பைக்கை ஓட்டி அதை பதிவு செஞ்சு வீடியோவாக வெளியிட்டு வந்தாரு. இவருக்கென ரசிகர் கூட்டமும் உண்டு. இதற்கு பலமும் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இவர் மீது காவல் நிலையத்தில் புகார்களும் கொடுக்கப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு அப்படி பைக்கை ஓட்டும் போது கட்டுப்பாட்டை மீறி சாலை ஓரத்துல விழுந்தாரு டிடிஎஃப் வாசன். இந்த வீடியோவை வெளியிட்டு பலரும் அவரை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. எனவே தமிழக போக்குவரத்து துறை சார்பில் டிடிஎஃப் வாசன் மீது கைது செய்யப்பட்டாரு. அவரின் ஓட்டுநர் உரிமமும் பறிக்கப்பட்டது. அதன் பின் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் காரை ஓட்டியதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்படி தொடர்ந்து வழக்கில் சிக்கி வந்தார் வாசன். சர்ச்சைகளில் சிக்குபவர்களையும் ரசிகர் கூட்டம் வைத்திருப்பவர்களையும் சினிமா எப்போதும் பயன்படுத்தி கொள்ளும். அந்த வகையில டிடிஎஃப் வாசனை ஹீரோவா போட்டு மஞ்சள் வீரன் என்கிற படம் துவங்கப்பட்டது. இந்த படத்தை செல்அம் என்பவர் இயக்கி வந்தார். சில நாட்கள் படப்பிடிப்பிலும் கலந்து கொண்டார் வாசன். இந்த படம் தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் டிடிஎஃப் வாசன் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்றெல்லாம் பில்டப் கொடுத்து வந்தார் இயக்குனர் செல்லம். இந்த நிலையில மஞ்சள் வீரன் படத்திலிருந்து டிடிஎஃப் வாசன் தூக்கப்பட்டிருக்கிறார். இது வாசனின் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது பற்றி விளக்கம் அளித்ததோடு செல்லம் டிடிஎஃப் வாசனோடு பயணிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். ஆனால் சூழ்நிலை ஒத்து வரவில்லை. அவரால் சரியாக படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவருக்கு பதில் ஒரு புதிய கதாநாயகனை அறிமுகம் செய்ய போகிறேன். இதற்கான அறிவிப்பு அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாகும் என்று டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் இல்லை என்றாலும் அவருடனான நட்பு தொடரும் என செல்லம் கூறியிருக்கிறார். இது போன்ற அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.